வந்து சட்டமன்ற தேர்தலை பற்றி நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்காகத்தான் யார் ஆட்சியை பிடிப்பாங்கிற போட்டி தான் போய்கிட்டு இருந்தது. இதுக்கிடையில் திமுக வந்து தொகுதி மறுவரையறை பற்றி பேசினாங்க. இப்போ தொகுதி மறுவரையில் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு வந்து 80s 50 60 இருக்கக்கூடிய தமிழ்நாடு வந்து திரும்ப பார்க்க வேண்டியிருக்குன்ற மாதிரியான எச்சரிக்கைகள்லாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் வந்து கொடுத்துருந்தாரு. இப்போ தொகுதி மறுவரையறையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மசோதா வந்து தாக்கல் செய்யப்படலை. இப்போ இந்த சூழலை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு போக்க கொண்டு போகிறாங்க. முக்கியமாக இதில் பாதிக்கப்பட்டது என்னென்னா மகளிருக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை எதிர்த்து திமுக இதை பண்ணியிருக்கேன், ஏன் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். திமுக 2019 பெருவெற்றி. அதுக்கு அடிப்படை காரணம் பாஜகவை எதிராக நிறுத்தினது. நம்ம இவரை பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை காமிச்சது. திடீர்னு கூட்டின கூட்டம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வெற்றி. 2021 வட மாவட்டங்கள் சென்னை உட்பட பல மாவட்டங்களில் 50% இந்த கூட்டணி வாங்கியிருந்தது. பல இடங்களில் அதிமுக மின்றி லாஸ்ட்டில் 45, சராசரி பார்த்தா 45, 39 நின்னாங்க. ஆனால் இவர்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது, பிஜேபியை எந்த அளவுக்கு முன்னிறுத்துகிறோமோ நமக்கு ஓட்டு, இல்லாட்டி இந்த ஓட்டை வாங்க முடியாது. அப்போ 2024 கூடுதலாக என்டிஏவை உடைச்சா பெருவெற்றின்னு நல்லா தெரிஞ்சுது. அதுக்கு பாஜகலேயே பலரை பயன்படுத்தினாங்க. கடைசியில் கூட்டணி உடைஞ்சது. பெரிய அளவுக்கு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். இப்போது இந்த எலெக்ஷனில் அதே டெக்னிக்கை கொண்டு வந்து பாஜக எதிர்ப்பு நிறுத்த பார்த்தாங்க. பெரும்பாலும் ஜனங்களுக்கு சலிச்சு போச்சு. நீட்டு பற்றி 2021 இவங்க பேசினப்போ இருந்த வரவேற்பு இந்த தடவை கிடையாது. கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலும் அடித்து பார்க்குறாரு, செல்ஃப் எடுக்கலை. டீலிமிட்டேஷன் அதுக்கு முன்னாடி இது சொல்லலாம், 1 நேஷன் 1 எலெக்ஷன்னாரு, இந்தி திணிப்புன்னாரு, எதுவும் பெருசாக எடுபடலை. எஸ்ஐஆரை ராகுல் காந்தி பெருசாக தூக்கிட்டு சுற்றினார், இவர் இங்கே வாக்கு திருட்டுன்னு உருட்டினார், பெருசாக எடுபடலை. இந்த மாதிரி மத்திய அரசுக்கு எதிரான எந்த ஒரு விஷயம் பெருசாக எடுபடலை. ஆனாலும் இந்தியா இது தமிழகம் தலை குனியாது, தமிழகம் வெல்லும், டெல்லிக்கும் தமிழகம் தான் போட்டி, திராவிட மாடல் இதெல்லாம் உருட்டினாங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுக இந்த பிரச்சாரம் இவர்களுடைய ஒற்றுமை கூட்டணியாக அமையாது நினச்ச இடத்துல டிடிவிலாம் உள்ளே வந்தது. அப்போ இவர்களால் ஒன்றுமே பண்ண முடியல.